இயற்கை சீற்றத்தை பற்றி பார்க்கணும்னா சனி பகவானை பற்றி நம்ம பார்க்கணுமா. சனி பகவான் எந்த வீட்டில் அமர்கிறாரோ, அதாவது பஞ்சபூத தத்துவங்கள் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதில் எந்த வீட்டில் சனி பகவான் அமர்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு சனி பகவான் மீனம் சொல்லக்கூடிய நீர் ராசியில் போய் உட்கார்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி சனி பகவான் நீர் ராசிகள் அமர்கிற போது கடகத்தில் அவர் இருக்கிற போது தான் சுனாமி வந்தது. விருச்சிகத்திலே சனி பகவான் போய் உட்கார்கிற போது பெரு வெள்ளம் வந்தது. இப்போ சனி பகவான் மீன ராசியில் உட்கார்றாரு. அப்போ நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னு சொன்னா கூட நீர் சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவுகள், அதனால் இப்படி வைரஸ் நோய், இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும். வேற என்ன ஒரு சிக்கல்கள் வரலாம்னா, சனி மீனத்தில் உட்கார்றாரு. மீனத்தை குறிக்கக்கூடிய பகுதி மதுரையை குறிக்கிறது தமிழகத்தில். அப்போ மதுரை பகுதிகளில் இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கலாம், மக்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதிகம் வரலாம். அது இந்த ஆண்டு நடக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது கன்னிராசியை. கன்னிராசிங்கிறது தமிழகத்துடைய தென்பகுதிகளை குறிக்கிறது. ஆகவே தென்பகுதிகளில் ஏதோ ஒரு வகையான பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கோவையை குறிக்கக்கூடிய தனுசு ராசியையும் சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையா பார்க்கிறார். ஆகவே அங்க சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு நேரக்கூடிய பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள், அப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை. இயற்கை சீற்றமாகத்தான் அது இருக்கணும்னு இல்லை.